ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு NVS தமிழ் கேமர்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோ என்னோடய ஃப்ரீ ஃபயரோட ஓல்டு அக்கௌண்ட்டை ரிட்டன் எடுத்திருப்போம் கஷ்டப்பட்டு. ஸோ அதோட வால்ட் கலெக்ஷன், வெப்பன் கலெக்ஷன் ப்ளஸ் ஒரு மேட்ச் வேறு ஆடி காமிச்சிருப்போம். செமையாக இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் IPL தான் விளையாட போகிறோம். இந்த மேட்ச் 6 கூட தான் நடக்க போகுது. 8 மேட்ச் விளையாண்டுருக்கோம், 6 ஜெயிச்சிருக்கோம், 2 தோற்றுருக்கோம். ஸோ நம்ம 2வது ப்ளேஸில் இருக்கோம். இந்த மேட்ச் ஜெயிச்சா ஃபஸ்ட்டு ப்ளேஸ் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசாமல் மேட்ச்சுக்குள்ளே போக வேண்டிய வேலையை பார்ப்போம். இந்த மேட்ச்சை சீக்கிரமாக முடிக்கணும். அங்கிட்டு யாருப்பா ஜெய்ஷ்வாலா? சரி, ஏன்னா இந்த மேட்ச்சை சீக்கிரமாக முடித்தா தான் அடுத்து ஓஜியில் வேறு வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓஜிக்கு நேமை வேறு மாற்ற வேண்டியதாக இருக்குது. பெரிய வேலை தான். சாம்சங் சேட்டா பேட்டிங் தேவையில்ல, பவுலிங் தான் தேவை நம்மளுக்கு. அப்பாடி யாருக்கு ஃபேஸ் ஓகேவா இருக்குது? சார் என்னங்க வைபவ் சூரியன் சேக்கானும், நான் கூட அவர் வருவாருன்னு நினச்சேனே. சார் நல்ல பிளேயர் இறக்கலையே. புவனேஸ்வர் குமார் வச்சு ஓப்பன் பண்ணுவோம். ஜெய்ஷ்வால் டு புவி. ஃபஸ்ட் பால் ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க காய்ஸ். பர்ஃபெக்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு. அவ்வளோதான். டக் அவுட்டு, டைமண்ட் டக் அவுட்டு, டைமண்ட் இல்லை கோல்டன் டக் அவுட்டு, அவ்வளோதான். சட்டுன்னு ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணார். ஸ்டம்ப் சென்டர் ஸ்டிக்கு விழுந்துருச்சு. சேட்டன் வந்திருக்காரு. கொஞ்சம் தள்ளிக்கணும், கொஞ்சம் ஓகே நிறுத்தியாச்சு. பட் கொஞ்சம் ஓவராக நிறுத்தியாச்சு. சேட்டா தள்ளி போய் அடிக்காமல் இருந்தால் சரின்னு நினச்சோம். என்னங்க திணறிட்டாரு இந்த பாலுக்கே. ஓ காட், இப்போ திடீர்னு இந்த பால் இன்னில் ஸ்விங் ஆயிடுச்சுன்னா காலுக்குள்ளே தானே போகும். இதே அது அவுட் ஸ்விங்காக போயிருந்தா ஸ்டம்ப்பு. என்ன மாதிரி லூசு பையன் யாரும் இருக்க மாட்டான். விக்கெட் எடுக்கிறதுக்கு கண்ணு முன்னாடி இருக்குது, ஆனாலும் விக்கெட் எடுக்க மாட்டேன்ட்டு இப்போ காலுக்கு முன்னாடி சிக்கி பர்ஃபெக்டில் சிக்கியிருக்கு. இப்போ என்ன ஸ்டம்ப்பு கண்டுச்சு, எதிரே பார்க்கல. வேறு மாதிரி கைஸ், விக்கெட்டு போயிடுச்சு. சேட்டாவும் டக் அவுட்டு. இன்னும் 0க்கே கிளம்புறாங்க. பெரிய டீம் கிடையாதோ. 2வது கேப்டன் ரியான் பராக் வராரு. ஏன்னா ஃபஸ்ட்டு சஞ்சு சாம்சன் கேப்டனாக இருந்தார். இப்போ ரியான் பராக் கேப்டனாக இருந்தும் உள்ளே போகல டீமு. அடிச்சிட்டாருங்க. ஃபார்மர் கேப்டன் அவுட் ஆகிட்டு நவ் கேப்டனுக்கு கொடுத்துருக்காரு. நவ் கேப்டன் அடிச்சிருக்காரு. 4வது பாலை நடுக்குன்னு அடிச்சிட்டாரு. ஓகே டன். ஓகே இல்லை கொஞ்சம் தள்ளினா நல்லாயிருக்கும். நான் தள்ளாமலே ஸ்டம்ப்பு கலந்து போச்சு. நான் எதிரே பார்க்கல, இருந்தாலும் ஓகே தான். இந்த ஓவரை போட வராரு நம்ம லுங்கி இங்கீடி வராரு. லுங்கி இங்கீடி டு ஹர்ஷித் ராணா. போன வருஷம் KKRல இருந்தார், இந்த வருஷம் எங்கே வந்துட்டாரா? இது ஹர்ஷித் ராணா இல்லைங்க, நிதிஷ் ராணா. ஏன் தான் நான் லூஸ் பண்ணாமல் பேசிகிட்ருக்கிறேனோ. இவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார். பாய் ப்ரோ. இந்த வருஷம் அவர் KKR தான், ஹர்ஷித் ராணா. என்னது ஜுரல் வந்திருக்காரு. இந்தியா டீமில் இங்கிலாண்டு கூட நல்லா கீப்பிங் பண்ணார். ரிஷப் பண்டோட இன்ஜுரி அன்றைக்கி கொஞ்சம் ஜுரலை நான் தள்ளி ஆடினார்னா நல்லாயிருக்கும். தள்ளிட்டாரியா? ஃபீல்டர்கிட்டே அடிக்கிறாங்க. 4க்கு 4 விட்டுருக்காங்க. புவர் ராஜஸ்தான் ராயல்ஸ். சீக்கிரமாக முடிச்சு விட்டு போங்கடா டே. பேட்டிங்லாம் ஈஸி ப்ரோ. காலுக்குள்ளே தூக்கி போட்டால் அவங்க உருட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா? அவ்வளோதான். பார்த்தீங்களா இப்போ இன்ஸ்விங்கர். இந்த மாதிரி ஸ்டெம்புக்கு போக வேண்டிய பாலெல்லாம் நான் கைக்கு ஓட்டு விட்டுறேன்.
சரி நான் ஜுரால் உருட்டி விட்டுட்டுருக்கிறாரு. அவருக்கு ஐ திங்க் மேட்சோட சுச்சுவேஷன் புரிஞ்சு போச்சு. இப்போ தூக்கி அடித்தாலும் கேட்ச் ஆகும், விட்டாலும் ஸ்டம்ப் ஆகுன்ற பயத்தில் தான் ஆடினாருன்னு சொல்கிறதுக்குள்ளே அடிச்சிட்டாரு. ஓ, இந்த பாலுக்காக தான் காத்துட்டு இருந்தார் போல். எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. போங்க, காலுக்குள்ளே வச்சு ரிலீஸ் பண்ண போகிறோம். என்ன நடக்க போகுது? திணறிட்டாரு. நல்ல சேனல். அண்ட் இதோட ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ஹியர் 17வது ஓவர் வந்திருக்கு. வழக்கம் போல் 17வது ஓவர் புவனேஸ்வர் குமார். 18வது ஓவர் யாருக்கு தர போகிறோன்னு எல்லாருக்குமே தெரியும், நம்ம விராட் கோலி தான். நீங்கள் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆடிட்டுருக்கிறாரு, கூட தீக்ஷனா ஆடிட்டுருக்கிறாரு. இன்னும் இவ்வளோ புவராக ஆடிட்டுருக்குறாங்க. 125 தானா? என்ன ப்ரோ, என்ன 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 பழக்கம் இது? எஸ்ஆர்ஹெச் ரெக்கார்டு மேலே ரெக்கார்டு படைச்ச எஸ்ஆர்ஹெச்சே இந்த மேட்ச்சில் 150 அடிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன ப்ரோ? சசாங் சர்மா இல்லை, பேர் ஏதோ சர்மா. திடீர்னு வாயில் வர மாட்டேங்குது. சார் ஒஸ்ட்டு கைஸ். 125க்கே ஆல் அவுட் ஆக பார்ப்பாங்க. ஓ, இந்த டைமில் இவர் உருட்டி விட்டு ஆடுறது தான் கரெக்டான டைம். இது இந்த மாதிரி டைமில் தான் ஆக்சுவலி உருட்டி விட்டு ஆடணும். ஏன்னா 8 விக்கெட் போயிடுச்சு. 150 கிட்ட வச்சாதான் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையில் உருட்டி விட்டு ஆடிட்டுருக்கிறாரு. ஸ்ட்ரைட் டவுன் அந்த கிரவுண்டில் ஒரு நல்ல ஷாட்டு. உருட்டி விட்டு ஆடிட்டுருக்கிறாருன்னு பேச்சுக்கு சொன்னோம். நான் உருட்டல, இப்போ நான் உருட்டு விட்றேன்னு பாருன்னு உருட்டிட்டாரு. சீக்கிரம் 2 விக்கெட் தான். விராட் கோலி வந்து அந்த லாஸ்ட் விக்கெட் எடுத்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த விக்கெட்டை போய் எடுக்கணும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் 36 நாட் அவுட்டு. என்ன கைஸ் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிட்ருக்கிறாரு. இந்த வாட்டி விராட் கோலி வந்துட்டார் இந்த இடத்துல. ரன்னே ஓடல போல். ஓடிட்டாங்களா? யார் பாடுறீங்களா? சசாங் சர்மா தான். ஐ மீன் தட் சர்மா தான். சென்டர் தள்ளிப்போங்க அப்படியே. காலுக்குள்ளே லாஸ்ட்டு பால். காலுக்குள்ளே வச்சு பர்ஃபெக்ட்டுக்கு கொஞ்சம் மேலே போச்சு. ஆஹா, என்ன இப்படி திணறாரு? இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு டிஆர்எஸ் கேட்குறாங்கய்யா. அப்படி சும்மா சும்மா கேட்டுட்ருப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்து பார்க்க போகிறது விராட் கோலியின் பவுலிங் தான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் டு விராட் கோலி. ஓகே, லெக் கட்டரை தூக்கி போடணும், பட் பர்ஃபெக்டில் சிக்கல. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஜோஃப்ரா ஆர்ச்சர் உருட்டிட்டார். உருட்டி விடுங்க. 150 கூட அடிக்க மாட்டீங்கன்ற நீங்கள். 150, 201, 214 அடித்த நம்மளுக்கு 131 டார்கெட் வைக்கிறாங்களே, இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு? எப்படி தானோ கைஸ். சட்டு புட்டுண்டு இன்னும் அடிச்சிட்டாரு ஜோஃப்ரா ஆர்ச்சர். 6 கைஸ். அவ்வளோதான். கொஞ்ச நாளாக விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸே சரியில்லை. மற்ற பேட்டர்ஸ் பவுலர்ஸாவது விக்கெட் ஓரளவு எடுக்கிறாங்க சில டைமு. இவர் என்ன விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறாரு? ஐயா, ஒரு மேட்ச்சில் 4 ரன்னுக்கோ 5 ரன்னுக்கோ 5 விக்கெட் எடுத்தீங்களேயா நீங்கள்? என்ன ஆச்சு உங்களுக்கு இப்போது? என்ன இப்படி ஒரு விக்கெட்டு கூட எடுக்காமல் விராட் கோலியாக பண்ணிகிட்ருக்கிறாரு? ஆனால் 6 ரன் கொடுத்துட்டாரு. ஸோ ஓகே, காலுக்குள்ளே வச்சு ஜோஃப்ரா ஆர்ச்சரை அடிக்கிற அளவுக்கு விராட் கோலி பந்த போடுறாரா? நம்ம உள்ள அவ்வளோதான் கைஸ். 138, 140 தான் டார்கெட் வைப்பாங்க. 150 போகாதுன்னு போடு. நோ பால். 150 போக வாய்ப்பு இருக்குது. போகாது போக வாய்ப்பு இருக்குது போல். போக வாய்ப்பே இல்லைன்ற. நம்மளுக்கு வந்து டார்கெட் 150 வைக்கலாம். ஆனால் அவங்க 150 அடிக்க டார்கெட்ட முடியாதுன்ற.
வாய்ப்பு இருக்குப்பா. முடியாதுன்னு சொன்ன டீம் முடிச்சிட்ருக்குறாங்க போட்டு. அவ்வளோதான், 150. லாஸ்ட் ஓவர் ட்ராமாவே செஞ்சுட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆன் ஃபயராக அடிச்சிட்டாங்க லாஸ்ட்டு ஓவரு. ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ஒரு 50 வேறு இந்த இடத்துல. அவ்வளோதான், இந்த டைமில் ஒரு ஆட்டோ பிளேவை போட்டு முடிச்சிட வேண்டியது தான். இதுக்கு மேலே நம்ம கொண்டு போட்டோம்னா 168 தருவாங்க. வச்சுட்டு வருவாங்க 157 டார்கெட்டு. ஓப்பனிங் வித் விராட் கோலி அண்ட் சால்ட். 2 பேட்டர்ஸ். ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் மறுபடியும் வராரு பந்து போட. வேறு மாதிரி ஷாட்டு. ஃபஸ்ட்டு பாலு ஜென்டிலான 4 பை விராட் கோலி. இந்த மாதிரி ஷாட்டு தான் எதிர்பார்த்தேன், பட் கொஞ்சம் லெக்கில் அடிச்சிருக்கலாம். திருப்பி அடிச்சிட்டாரு. அங்கிட்டு வேறு மாதிரி ஃபீல்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஐயோ, கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கலாமோ. சரி, காலுக்குள்ளே வச்சு போட்டார்னா. என்ன காய்ஸ் சம்பவத்தை செஞ்சிட்ருக்கிறாரு ஜோஃப்ரா ஆர்ச்சரு. பந்தை தூக்கி அங்கிட்டு இங்கிட்டுன்னு போட்டு கடைசியில் பட்டுருச்சா. ஆர்ச்சரை வெளுத்தாச்சு. இதுக்கு தான் இந்த கேப் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்கிறதெல்லாம் என்னைக்கு கேட்குறாங்க இந்த டீமு. அதனால தான் இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் அடிக்கிறது நான். பார்த்தீங்களா, அங்கே அவ்வளோ பெரிய கேப் இருந்தது. வித்தியாசமான ஷாட்டு கிரிக்கெட்லேயே. இது லேட் கட்டுன்னு நினைக்கிறேன். இது பார்க்க அந்த மாதிரி தெரில. ஏன்னா பாலை தூக்கி அங்கிட்டு அடித்தார், மிட் பேட்டில் பட்டுச்சு. இதுதான் இந்த ஷாட்டு போகும். ஐயோ, சுற்றி இருந்தார் விராட் கோலி. மண்டையிலே வாங்கினார், சட்டுன்னு அடித்தார் மண்டையிலே. என்ன இவரெலாம் பவுலிங் போட வந்துட்டார். என்ன ஷாருக் கான் மாதிரி இருக்கார் பார்க்க. அப்புறம் என்ன அப்புறம் நடக்குது இந்த கேமில். லெக் கட்டரை தூக்கி வீசிடுறாரு. என்ன காய்ஸ் உடம்புல தூக்கி அடிச்சிட்ருக்குறாங்க போட்டு. அடிக்கிறானுங்க நம்மளை போட்டு. சே, சுத்த முடியலையே. சுத்தணும் தான் ஆசைப்பட்றேன் நான். வேற மாதிரி ஷாட்டுப்பா. அந்த மாதிரி அடித்தார் ஃபில் சால்ட்டு. மரணபங்கமான ஷாட் அடித்தார் ஃபில் சால்ட்டு. மாசாக அடித்தார். இதுதான் ஷாட்டு. ஐ திங்க் ஹர்திக் பாண்டியா ஷாட் அடிச்சிட்டார். ஓகே, சுத்த வேண்டிய பால். மறுபடியும் மண்டையில் ஏற்படுது. இந்த பால் சுத்த வேண்டிய பால், ஆனாலும் மண்டையில் படுறதுன்னு நினச்சா தான் தலைவலிக்குது. இது சுற்றலாம், ஆனால் அது கொஞ்சம் குட் லென்த்தாக சுற்றலாம். சுத்த முடியலனாலும் நல்லா போயிடுச்சு. 24 2 ஓவரில் அடிச்சிருக்கோன்னா ஜெயிச்சிடலாமே அசால்ட்டாக. ராஜஸ்தானுக்கு இந்த மேட்ச்சில் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, அவங்கள கடைசி வரைக்கும் தோற்றுக்கிற மாதிரி தான் ஆடினாங்க. இருந்தாலும் விக்கெட் லாஸ் பண்ணலன்றப்போ தான் சூப்பரான பேட்டிங். அது தெரிஞ்சது அவங்களுக்கு. அண்டிங்க ஒரு வைடை போட்டார், தூக்கி காலுக்குள்ளே போட்டார். அதனால தான் நான் விட்டேன். ஃபீல்டர்கிட்ட போங்க. 7 ஓவருக்கே 68 அடிச்சாச்சு. தூக்கி விசிறிட்டோம். ராஜஸ்தான்லாம் தோத்துட்டாங்க. வேறு மாதிரி ஷாட்டாக டேவிட் பட்டிகல் கிட்டேருந்து சரியான ஷாட் அடிச்சாருப்பா. நானே எதிர்பார்க்கல. இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் தான் ஷாட்டு.
நான் கூட இப்படி அடிச்சிருவாருன்னு தான் நினச்சேன். பார்த்தா வித்தியாசமான ஷாட் அடிச்சிட்டாரு. சுற்றி ஏண்டா ஒரு வழியாக சுற்றிட்டேன். இவ்வளோ நேரமாக இந்த ஷாட்டுக்கு தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், சுற்றி விடணுன்ட்டு. ஒரு வழியாக பாலை சுற்றி விட்டேன். ஃபீல்டர்ஸ் எப்படி வச்சிட்டிங்கன்னா நான் அடிக்க மாட்டேன்னு தெரியுதா உங்களுக்கு? படிக்கிறேன் பாருங்கடா. எப்படி வேறு மாதிரியா? இந்த மாதிரி ஷாட்டெல்லாம் கற்றுக்கோங்க ப்ரோ, கற்றுக்கோங்க. தேஷ்பாண்டே செஞ்சு விட்டுட்ருக்குறோம். இப்போ என்ன பட்டர்ஃப்ளை ஃபீல்ட் செட்டப்பு. ஓ கொஞ்சம் தள்ளி போயிருந்தால் அந்த ஷாட் ஒர்க் அவுட் ஆகிருக்குமே. சே ஏன்னா அந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த பால் யாரும் இல்லாத இடத்துக்கு அடிக்கணும். ஓ மேன், அவ்வளோதான் சொல்கிறேன். ஸ்லோ பால் இதுக்கு தான் ஆடவே மாட்டேன் நான். லாஸ்ட் பாலை ஸ்லோ பாலாக தேஷ்பாண்டே போட்டு முடிச்சு விட்டாரு. பட்டிதாரை இறக்கி விட்டுரும். ஒரு சரியான பந்தாக இருக்குமே இது. அப்பாடி அப்போ வேற மாதிரி ஷாட்டுங்க. ஐயோ பிச்சுட்டாரு ரஜத் பட்டிதார் இந்த ஷாட்டாக வந்து அழகாக அங்கிட்ட அடிச்சிட்டாரு. பார்த்தா அது அடிச்சது ஃபீல்ட் சால்ட்டு. 13வது ஓவருக்கே 139 அடிச்சிட்டோம். ஜெயிச்சுட்டோம் தான். பட் ஹசரங்கா போட வந்துட்டார். இவர் தான் கொஞ்சம் பயம் கொடுத்துவார். என்னடா இது அவுட்டா? லிவிங்ஸ்டன் காரு அவுட் ஆகிட்டீங்க. அவுட் ஆகலை. ரிவ்யூ எடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எடுக்கல. ஓகே, ஃபீல்ட் சால்ட்டு மறுபடியும் ஒரு 50 போட்டு ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. யார் சாமி இவர்? ஓ சரியான ஷாட்டுவா. 4 பவுண்ட்ரி லைனில் லைட்டாக பிச் ஆயிடுச்சு. ஜெயிச்சுட்டோன்றோம். 13வது ஓவரில் மேட்ச் முடிச்சுட்டு போக வேண்டியது தான். சீக்கிரமாக முடிக்கணும்னு நினச்சேன், முடிச்சிட்டேன். திடீர்னு இங்கே டர்ன் பண்ணி வச்சா வேறு மாதிரி இருக்கும்ல. வைடு போடுங்க, வைடு. இப்போ லாஸ்ட்டு ஒரு ஃபினிஷிங் ஷாட் வச்சு முடிப்பேன். பட் 157 தானே டார்கெட் வச்சாங்க, ஞாபகமே இல்லை எனக்கு. குட் லென்த் பாலை தூக்கி அடிக்க வேண்டியதான். என்ன காய்ஸ் போடுங்க. ஹசரங்கா தூக்கி போட்டார் காலுக்குள்ளே. தான் நான் ஃபீல்ட் சால்ட் வச்சு முடிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஃபீல்ட் சால்ட் வச்சு முடிச்சா இன்னும் நல்லாவே இருக்கும். 7 + ஒரு 6 13 ரன்னு, 75 ரன்னில் ஃபீல்ட் சால்ட்டோட ஓவர் முடியும். எதிர்பார்க்கலாம். லயாம் லிவிங்ஸ்டன் ஒரு வித்தியாசமான ஷாட்டுக்கு தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் இவ்வளோ நேரமாக. ஐயோ பந்தை தூக்கிட்டு அடிக்க வர்றாரு ஹசரங்கா. இதுக்கு நம்மளோட லியாம் லிவிங்ஸ்டன் கிட்ட அந்த ஒரு மரண ரிவெஞ்சு கொடுக்கும். அப்பா மரண ரிவெஞ்சு கொடுத்தாச்சு. இல்லை ஹசரங்கா தான் மரண ரிவெஞ்சு கொடுத்தாரு. போங்க, மரண ரிவெஞ்சு இவர் தான். ஹசரங்கா தான் கொடுத்து போட்டார் நம்மளை. அவ்வளோதான். இப்போ யார் இறங்க போகிறா? குருணால் பாண்டியாவா? ப்ரோ நான் இவரை முடிக்கணும்னு நினச்சேனே ப்ரோ. தேஷ்பாண்டியாவா? குருணால் பாண்டியாவை ஏன் ப்ரோ இறக்குறீங்க? ஐயோ ஸ்பீடா? அப்போ சரி அடிச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான், பொழிச்சுன்னு விட்டாச்சு. திரும்பி ஜெயிச்சிட்டோம் கோழி. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் என்ன தான் கிளம்புனாலும் எங்கள் டீம் ஆள் வந்து அடிச்சிட்ருக்குறாங்க.
8 தான். மறுபடியும் குருணால் பாண்டியா ஃபினிஷர்ஸ் ஆஃப் இன் ஸ்டைலேருந்து தான் வரப்போகுது. அப்பா வேறு மாதிரி ஷாட்டில் இந்த மாதிரிலாம் ஷார்ட் அடிக்கணும்னு எனக்கும் ஆசை தான். அதனால தான் இந்த மாதிரி அடிச்சிட்ருக்கோம். சரி, ஃபைனலாக ஒரு மாசான ஃபினிஷிங் ஷாட் அடித்து முடிச்சிட வேண்டியதான் இவங்களை. ஓ, மூஞ்சியில் தூக்கி அடிச்சிட்டாங்க போங்க. அவ்வளோதான், மறுபடியும் ஒரு ஐகானிக் ஷாட்டில் முடிச்சாச்சா? அவ்வளோதான் கைஸ், நம்ம 162 அடித்து இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பிடிச்சிட்டோமா? ஃபஸ்ட்டு ப்ளேஸை பிடிச்சா நல்லாயிருக்குமே. 14 ஓவர்லேயே முடிச்சேன்டே. ஃபில் சால்ட் மறுபடியும் 62 அடித்து பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு. அடுத்து யாருக்குப்பா? யாருக்குன்னு தேவையில்ல. ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறோம் நம்ம. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.